ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஏஜேலரி. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோடா ஆப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்பில் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் வீடியோ ரெண்டாக வரும். ஆப்பில் டெபாசிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வீடியோவில் இருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க ட்ரேடர்ஸ், வீடியோக்குள்ளுக்கு போகலாம். ஓகே ட்ரேடர்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கோடா ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி தான் வச்சுருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ண தெரியாதாக்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி இது யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த இடத்துல போடுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஸ் மாதிரியே தான் இதுவுமே. பட் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் அப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு வகையில். அதெல்லாம் நல்ல. ஸோ ஏன்னா அந்த ஹைடாக எந்த விஷயத்தையும் கொடுக்காம ஓப்பன் அப்பாக கொடுக்குறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு நாலேஜை வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் ஷோ பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சைட்டுங்களில் உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் ஷோ பண்ணுறது, ஈக்விட்டி ஷோ பண்ணுறது, டெபாசிட், விட்ரோல் எல்லாம் வந்து நீங்கள் மெனு பட்டனை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாமே ஓப்பன் அப்பாக உங்களுடைய முதல் இன்டர்ஃபேஸில் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களோட நேம் போட்டிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கேவைசி வெரிஃபிகேஷன் அப்ரூவ்டாக இல்லையா அப்படிங்கிறது காட்டுது. அதே மாதிரி ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் எனபிளாக இல்லையான்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகே, உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணலான்னு அர்த்தம். அதாவது ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் எனபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க, கேவைசி வெரிஃபையாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரைட். ஸோ அதுக்கங்கிட்டு பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கங்கிட்டு கார்னரில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் ஆப்ஷன், அதாவது அது ஸ்பின்னிங் ப்ரைஸ் வின் பண்ணுற ஆப்ஷன். அதில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்களாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன். ரைட். ஸோ அந்த மெனு பட்டனில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதாவது அக்கௌண்ட் செட்டிங்ஸ்லேருந்து நார்மல் செட்டிங் வரைக்கும் இந்த மெனு பட்டன்லேயே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அதாவது ஆல் இன் ஒன். ஓகே, அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் அங்கனக்குள்ளேயே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நாங்கள் இருக்கிறது ஹோம் பேஜ். ஸோ அதில் தான் நிற்கிறோம். அதுக்கங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட், ட்ரேட், சப்போர்ட் டீமுக்கு மெசேஜ் பண்ணுறது, இவ்வளவு தான். அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தமாக இருந்தால் இதில் உங்களுக்கு மார்க்கெட்டை டே டு டே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கனக்குள்ளே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நியூஸ் எத்தனை ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்கனக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ இதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம். இப்படி ஒரு சைட்டில் கொடுக்குறது வந்து நம்மளுடைய நாலேஜை நாங்களே வளர்த்துக்கிற மாதிரி இருக்கனால உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மெனு பட்டனுக்குள்ளே போனமாக இருந்தால், ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய போனஸ் ஆப்ஷன், ஸோ அதாவது அக்கௌண்ட்ஸில் போனஸ் ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டாகவே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு உங்களுடைய டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய டெபாசிட்டை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த போனஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு போனஸ் வேணுமாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போனஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி சப்மிட் போனஸ் ரிக்வஸ்ட்டை கொடுத்துட்டு மறக்காமல் உங்களோட ஐடி நம்பரை எனக்கு அனுப்பணும். மறந்துடாதீங்க. ரைட். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் ரிசிப்ட்டை எனக்கு அனுப்பி உங்களோட ஐடி நம்பரை அனுப்பணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய போனஸ் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் பர்சன்டேஜில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஐடி நம்பரை எனக்கு எகெயின் அனுப்பணும். ஸோ அனுப்புனா தான் உங்களுக்கு இந்த இடத்துல போனஸை என்னால் கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் ஃபாஸ்ட்டாக. நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தா அது டைமிங் ப்ராசஸில் ஆகும் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல டெபாசிட் பண்ணுறதா இருக்கலாம், வித்ட்ரா பண்ணுறதா இருக்கலாம், போனஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணோன்னே மறக்காமல் ஒரு ஐடி நம்பரை போட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டு எனக்கு அனுப்பணும். அனுப்புனா எனக்கு ஈஸியாக மேனேஜர்கிட்ட பேசி ஃபாஸ்ட்டாக அதை வெரிஃபை பண்ணி தர முடியும். ரைட். ஸோ மறந்துடாதீங்க ட்ரேடர்ஸ், டெபாசிட் வித்ட்ராலாம் பண்ணுறேன்னா எனக்கு கட்டாயம் உங்களுடைய ஐடி நம்பரை அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் ஸ்லிப்பாக இருக்கலாம், ரிசீட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இல்லை பிடிஎஃப் ஃபைலாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண அந்த அமௌண்ட்டை எனக்கு அனுப்புங்க. ஸோ பேமெண்ட் ஏஜென்ட் இதுக்குள்ளே நாங்கள் கிடையாது. மற்ற சைட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி நாங்கள் இங்கே அஃபிஷியல் பேமெண்ட் ஏஜென்ட் இல்லை. அஃபிஷியல் ஏஜென்ட் இதுக்குள்ளே இருக்காங்க. அதை நான் காட்டுறேன். ஓகே. ஸோ அது ஏன் அந்த அனுப்ப சொல்கிறேன், அது அங்கேயே ரிக்வஸ்ட் பண்ணால் ஓகே தானேன்னு யோசிக்கக்கூடாது. அது நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் அந்த டைமிங்கை வந்து குறைச்சிக்கலாம். ரொம்ப டைம் ஆகிற ஒரு விஷயத்தை எனது மெனுவில் தானே பண்ணுறாங்க. அப்போ சம்டைம் டைம் கொஞ்சம் கூட எடுக்கலாம். 1 ஹவர் 1.5 ஹவர் எடுக்கலாம் டெபாசிட்டுக்கு. ஸோ அந்த டைமை குறைச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக எனக்கு இங்கே ரிக்வஸ்ட் பண்ணி போட முடியும். ஸோ அதனால் மேனேஜர்கிட்ட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி போடையிலும், அதனால தான் அனுப்ப சொன்னேன். ரைட். ஸோ அதுக்கங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா சைட்லேயும் இருக்கிற விஷயம் தான் இதுக்குள்ளேயும் இருக்குது. பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் வந்து நான் சைன் அப் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, மாற்ற தெரிஞ்சாக்கள் உள்ளே போய் மாற்றிக்கிங்கன்னு சொல்லி. ஸோ மறக்காமல் எத்தனை பேர் மாற்றினீங்க அப்படின்னு தெரிய. பட் இந்த வீடியோ பார்த்த பிறகு மறக்காமல் போயிட்டு உள்ளே போய்
உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்கோங்க நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. ஸோ இது எல்லாமே என்னத்த செக்யூரிட்டியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டை கவனமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் பாஸ்வேர்டை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்காகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஐடி நம்பரை செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் டைப் செலக்ட் பண்ண சொல்லும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணுங்கள். அப்புறம் அதே பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்காகிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்களாக இருந்தாலே சரி, இந்த இடத்துல உங்களுடைய நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காகிட்டு இந்த இடத்துல ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காகிட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது ட்ரேடர்ஸ். அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி சரியாக இருக்குதாக இருந்தால் ஓகே. இல்லை இன்னும் எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகலை அப்படின்னு யாரும் இருக்கிறீங்களா இருந்தால் உங்களுடைய ஐடென்டி கார்டெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களாக இருந்தால், ஆல்ரெடி ஏதாவது மாற்றி கொடுத்து வெரிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் நியூ டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு விருப்பமான டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே சப்மிட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ சப்மிட் பண்ணிட்டு மறந்துடாதீங்க, அப்போயும் உங்களோட ஐடி நம்பரை எனக்கு அனுப்பணும். ரைட். ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் ஐடி நம்பரை கரெக்டாக எனக்கு அனுப்பணும். நீங்கள் ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி இல்லைனா கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி நம்பர் அனுப்புனா தான் எனக்கு அந்த விஷயத்தை ஈஸியாக முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சேம் லைக் அதை ப்ரோக்கர் சைடில் எப்படி எல்லாத்தையும் கேட்பீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா ப்ரோக்கர் சைடில் மெயினாக ஒரு இஷ்யூன்னு சொன்னால், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் க்ளைம் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குறது உங்களுடைய ஐடி நம்பர். ஸோ அந்த ஐடி நம்பரை வச்சு தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க, டாலர் டெபாசிட் பண்ணுவீங்க, வித்ட்ரால் பண்ணுவீங்க எல்லாமே. ஸோ அந்த ஐடி நம்பரை மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனா தான் அந்த விஷயத்தை எங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரைட். ஸோ அது இந்த ப்ரோக்கருக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்கருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ தான் ட்ரேடர்ஸ். மிச்சப்படி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இருக்கிற விஷயங்களை நீங்களே போயிட்டு ஆராய்ச்சி பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி ட்ரேட் ஆப்ஷனை நாங்கள் பார்ப்போம். ஓகே ட்ரேடர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி லொகின்னாக இருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு சைன் அவுட் பண்ணிவிட்டு காட்டினேன். ஸோ ஏன்னு சொன்னால் அப்போ தானே உங்களுக்கு இதுளுக்கு போய் லொகின் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லொகின் ஐடியை கொடுக்கணும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் ஐடி இருக்குல்ல, ஸோ அந்த ஐடியை கொடுக்கணும். அப்புறம் பாஸ்வேர்டு, நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படியாக இருந்தால் அந்த புது பாஸ்வேர்டை தான் இங்கே கொடுக்கணும். அந்த உங்களுக்கு டிஃபால்ட்டாக அனுப்பியிருக்க பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ரைட். ஸோ அதுக்கங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறனால உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக அதே சர்வரில் தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். நீங்கள் அதை ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் கனெக்ட் டு அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓகே ட்ரேடர்ஸ். ஸோ லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் MT5ல் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே இன்டர்ஃபேஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் MT5ல் செய்ய விரும்பினாலும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டுமே சேம் தான், எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. MT5 யூஸ் பண்ணுறாங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன எங்கே இருக்குது என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பை செல் ஆப்ஷன் சம்டைம் இல்லாமல் இருக்கும். ரைட். ஸோ அதனால் இந்த இடத்துல அதுங்களை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குல்ல இந்த மவுஸ் கீ போகுதில்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தான் அந்த பை செல் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கிளிக் பண்ணால் அது போயிடுச்சு, திருப்பி கிளிக் பண்ணோன்னே அந்த பை செல் ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. இப்படி தான் எடுக்கணும். அப்புறம் இங்கேக்குள்ளே லாட் சைஸ் மாற்றுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மார்க்கெட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இது ஆல்ரெடி கோல்டு மார்க்கெட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் மவுஸ் கீயை கொண்டு போயிருக்கிற பட்டன் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுடைய மார்க்கெட்ஸை நீங்கள் இங்கனுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வேறு மார்க்கெட்டையும் இங்கனுக்குள்ளே சர்ச் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொன்னால் மேலே சர்ச் பார் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மார்க்கெட்டோட நேமை டைப் பண்ணி நீங்கள் அந்த மார்க்கெட்டை ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எல்லாமே சேம் லைக் அப்படியே MT5வோட ஒன்றாவே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யூஸ் பண்ணிவிட்டு MT5 போகிற ஆட்களுக்கும் ரொம்பவும் லேஸாக இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ஆளுக்கும் ரொம்பவும் லேஸாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே மாற போகிறது கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மெனு பட்டன் டூல்ஸ் எல்லாமே சைடில் இருக்குது. உங்களுடைய மார்க்கெட் டைம் ஃப்ரேம், அதாவது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேமை மாற்றிக்கிறேன்னு சொன்னால் இங்கே M5ன்னு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுடைய இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிற டைம் ஃப்ரேம்ஸை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இங்கேக்குள்ளே வந்து உங்களுடைய இண்டிகேட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ இங்கேக்குள்ளே இண்டிகேட்டர் அவைலபிள். ஸோ இந்த ஆப்லையும் கொடுத்துருக்காங்க. பட் MT5ல் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இதை அப்படியே பார்க்க HSL MT5 தான். அதனால் நீங்கள் ஆப்குள்ளே வந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் நல்லா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு ஆப்லலாம் செஞ்சால் சரி வராது, நான் MT5ல் தான் செய்வேன்னு விருப்பப்பட்டீங்களா தான் MT5லையும் செய்யலாம். நீங்கள் போடுற ட்ரேட் எல்லாமே இங்கே கீழே காட்டும். ஓகே ட்ரேடர்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் போடுற ட்ரேட் எல்லாமே கீழே காட்டும். இல்லை உங்களுக்கு ட்ரேட் போட்டால் அது உங்களோட ஃபோனில் அந்த
மற்ற சைடில் ட்ரேட் போடுற சைடில் காட்டும்ல MT5ன்னு சொன்னால் அந்த கீழே ஆர்டர்ஸில் காட்டும். அந்த மாதிரி காட்டணுமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல அந்த ஆப்ஷனை இல்லாமல் ஆக்கிட்டு சைடு ஆப்ஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இங்கே பிசியில் எடுத்துருக்கனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ அப்படி வேணுமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் போட்டால் எல்லாமே இங்கே தான் காட்டும். லாஸில் போதா ப்ராஃபிட்டில் போதா எல்லாமே இங்கே காட்டும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே டைமில் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, உண்மையிலே குட். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறனாலும் கூட நீங்கள் எனக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ட்ரேடர்ஸ். ஸோ இதில் இருக்கிற விஷயம் இவ்வளோ தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டெபாசிட் பண்ணுறது. ஸோ டெபாசிட் பண்ணுற விஷயத்தை நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். என்கிட்ட டெபாசிட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்குலேட் பண்ணுறதெல்லாம் இருக்குது, 3% ஆட் பண்ணி கல்குலேட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் போட்டு விடுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்புக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இவ்வளவு தான். ஸோ மிச்சப்படி வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு, இல்லைன்னு சொன்னால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ட்ரேடர்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.